ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. தலைப்பு 96வது தலைப்பு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தலைப்பு கிருஷ்ணரின் மரணம் மற்றும் யாதவர்கள். மகாபாரத போர் நடந்து 36 ஆண்டுகளுக்கு பிறகு மற்றும் ஒரு பேரழிவு ஏற்பட்டது. ஒரு முறை விஸ்வாமித்திரர், கண்வர், நாரதர் ஆகிய 3 மகரிஷிகளும் துவாரகைக்கு வந்தனர். சாரணரும் மற்ற யாதவர்களும் அவர்களை சீண்டுவதற்காக யாதவர்களில் ஒருவரான சாம்பனை பெண் வேடமிட்டு ஒரு வேண்டுகோளுடன் அவர்களிடம் அழைத்துச் சென்றனர். இவள் பபருவின் மனைவி. அவருக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். இப்போது இந்த பெண் ஒரு மகனை பெற்றெடுப்பாளா அல்லது ஒரு பெண்ணை பெற்றெடுப்பாளா என்று தயவு செய்து எங்களிடம் கூறுங்கள். நீங்கள் அனைவரும் ரிஷிகள், இதை நீங்கள் நிச்சயமாக சரியாக அறிவீர்கள். கோபத்தால் கண்கள் சிவந்த மகரிஷிகள் வாசுதேவனின் இந்த உறவினர் விருஷ்ணி மற்றும் அந்தக வம்சங்களின் அழிவு காரணமான ஒரு இரும்பு உலக்கையை பெற்றெடுப்பவாள். நீங்கள் அனைவரும் கொடிய கொலைக்காரர்களாகிய ஒருவரையொருவர் கொன்று உங்களையே முற்றிலுமாக அழித்துக் கொள்வீர்கள். பலராமரையும் கிருஷ்ணரையும் தவிர நீங்கள் அனைவரும் இறப்பீர்கள் என்று கூறினார். அவ்வாறு கூறி அவர்கள் ஒருவரை ஒருவர் முகங்களை பார்த்து கொண்டு வந்த வழியே சென்றுவிட்டனர். இதை பற்றி அறிந்த கிருஷ்ணர், சரி, இது நடக்க வேண்டியதுதான் இல்லையா என்று சாதாரணமாக கூறினார். மறுநாள் சம்பா ஒரு இரும்பு உலக்கையை பெற்றெடுத்தாள். இந்த செய்தியை கேட்ட யாதவ மன்னன் பேரதிர்ச்சி அடைந்தான். அவன் அந்த இரும்பு உலக்கையை சிறு சிறு துண்டுகளாக பொடியாக்கப்பட்ட அந்த உலக்கையை கடலில் வீச செய்தான். மேலும் மது அருந்துவதற்கு உடனடியாக முழுமையாகவும் தடை விதிக்கப்பட்டது. அனைத்து மதுபான ஆலைகளையும் மூடவும் அவன் உத்தரவிட்டான். இந்த தடையை மீறுபவர்கள் ஈட்டியால் குத்தி கொல்லப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டது. காலம் கடந்து சென்றது. ஒரு கட்டத்தில் விருஷ்ணிகளின் வீடுகள் அனைத்திலும் மொட்டை தலையுடன் கருத்து போன செந்நிற மனிதனின் பயங்கரமான உருவம் ஒன்று காணப்பட்டது. 1000 வண்ணங்களால் வண்ணம் தீட்ட முயன்றும் அந்த கோரமான உருவத்தை தொட முடியவில்லை. அவர்கள் அதை பார்க்கும்போதே அது மறைந்துவிடும். எப்போதும் கடும் காற்று வீசிக்கொண்டிருந்தது. உறங்குபவர்களின் நகங்களையும் தலைமுடியையும் பெருச்சாளிகள் கடித்து தின்றுவிடும். கூண்டுகளில் இருந்த கிளிகளும் மற்ற பறவைகளும் பயத்தில் அலறின. கொக்குகள் சிட்டுக்குருவிகளின் குரலிலும் ஆடுகள் நரிகளின் குரலிலும் அலறத் தொடங்கின. சிவப்பு நிற கால்களை கொண்ட வெள்ளை புறாக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பறந்தன. விருஷ்ணிகள் பாவத்தின் ஈடுபட தயங்காமல் குருக்கள், பெரியவர்கள், தெய்வங்கள் மற்றும் பிராமணர்களை ஏளனம் செய்ய தொடங்கினர். ஆண்களும் பெண்களும் தங்கள் எல்லா தடைகளையும் கட்டுப்பாடுகளையும் இழந்தனர். இது முழுமையான குழப்ப நிலைக்கு வகுத்தது. பேரழிவாக நிகழ்ந்தவற்றை கண்ட கிருஷ்ணர் காந்தாரியிடம் சாபம் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து அனைவரும் தீர்த்த யாத்திரைக்காக கடற்கரைக்கு செல்ல வேண்டும் என்று கூறினார். அதன்படி விருஷ்ணி மற்றும் அந்தக வம்சங்களை சேர்ந்த யாதவர்கள் அனைவரும் தங்கள் மனைவியர் மற்றும் துணைவியர்களுடன் தங்கள் யானைகள், குதிரைகள் மற்றும் தேர்களில் ஏறி மது, இறைச்சி, தின்பண்டங்கள், பானங்கள் மற்றும் பிற அனைத்து வகையான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு பிரபாச தீர்த்த கஷேத்திரத்திற்கு புனித யாத்திரை தலம் சென்றனர். இதை கண்ட உத்தவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். குடிப்பது, நடனமாடுவது மற்றும் பாடுவது மிகுந்த உற்சாகத்துடன் தொடங்கியது. கிருஷ்ணரின் முன்னிலையில் பலராமர், கிருதவர்மர், சாத்தியாகி, கதர் மற்றும் பப்ரு உட்பட அவர்களில் பலர் மது அருந்தி கொண்டிருந்தனர். சாத்தியாகி குடித்துவிட்டு கிருஷ்ணரை நோக்கி, உன்னை தவிர வேறு எந்த சத்திரியனால் நீண்ட போருக்கு பிறகு எதிரியால் காயப்படுத்தப்பட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த வீரர்களை கொல்லும் அளவிற்கு தாழ்ந்து போக முடியும்? உன்னுடைய அந்த கொடூரமான செயலை எந்த யாதவனாலும் பொறுத்து கொள்ள முடியாது என்று ஏளனம் செய்தான். பிரத்யும்னன் அவனது கூற்றை ஆதரித்து சில வார்த்தைகளை பேசினான். கிருஷ்ணன் கோபமடைந்தார். தனது இடது கையால் சாத்தியாகியின் முகத்தில் குத்தி, ஓ, நீ ஒரு மாபெரும் வீரன்! புரீஸ்வரனின் 2 கைகளும் வெட்டப்பட்ட பிறகும் அவனது உயிரை இரக்கமின்றி பறித்தவன் என்றார். அவர் வார்த்தைகளை கேட்டதும் கிருஷ்ணர் கடும் கோபமடைந்து அவனை ஊடுருவும் பார்வையுடன் பார்த்தார். சாத்தியாகி சியமந்தக மணி சம்பவத்தை நினைவு கூர்ந்தான். மேலும் கிருஷ்ணரின் குணங்களை புகழ்ந்தார்.
அந்த நிகழ்வை நினைவு கூர்ந்த சத்யபாமா துயரத்தால் மூழ்கி கிருஷ்ணரின் மடியில் தன் தலையை வைத்து அழத் தொடங்கினாள். கிருஷ்ணர் மேலும் கோபமடைந்தார். அந்த நேரத்தில் சாத்தியாகி எழுந்து, இப்போது திரௌபதியின் பிள்ளைகளான திருதராஷ்டிரன் மற்றும் சிகண்டி ஆகியோரின் மரணத்திற்கு நான் பழி தீர்க்கிறேன். பின்னர் அவர்கள் சென்ற இடத்திற்கு செல்வேன். இந்த அற்பன் அஸ்வத்தாமனுடன் கைகோர்த்து உறங்கிக் கொண்டிருந்த வீரர்களை கொன்றான். அவனது காலம் இப்போது முடிந்துவிட்டது என்று கூறினான். அவ்வாறு கூறி ஆத்திரத்தில் கண்மூடித்தனமாக அவன் கிருஷ்ணவர்மனின் தலையை துண்டித்தான். அவன் மற்றவர்களையும் கொல்ல விரும்பிய போது கிருஷ்ணர் எழுந்து அவனை தடுக்க முயன்றார். இதற்கிடையில் போஜர்களும் அந்தகர்களும் சாத்தியாகியை சூழ்ந்து கொண்டு தாங்கள் உணவு அருந்தி கொண்டிருந்த பாத்திரங்கள் மற்றும் கிண்ணங்களால் அவரை அடித்து கொன்றனர். சாத்தியாகியை காப்பாற்ற முயன்ற பிரத்யும்னனும் பல அடிகள் வாங்கி இறந்து விழுந்தான். தன் மகனும் மைத்துனரும் தன் கண்முன்னே இறப்பதைக் கண்ட கிருஷ்ணர் அதிர்ந்து போனார். அவரால் அதை மேலும் தாங்க முடியவில்லை. கோபமடைந்த அவர் தரையிலிருந்து ஒரு புல்கொத்தை பிடுங்கினார். அது அவர் கைகளில் ஒரு இரும்பு உலக்கையாக மாற்றியது. அதை பயன்படுத்தி தன் வழியில் வந்த அனைவரையும் அவர் நொறுக்கினார். காலத்தின் சூழல்களால் ஊந்தப்பட்டு அந்தகர்கள், போஜகர்கள், சைனேயர்கள் மற்றும் விருஷ்டிகள் அனைவரும் புல்கொத்துகளை பிடுங்கி இரும்பு உலக்கைகளுடன் போருக்கு தயாரானார்கள். ஒரு கைப்பிடி புல்லை பிடுங்கிய எவருக்கும் வெல்ல முடியாத ஆயுதம் கிடைத்தது. அவர்களின் புல்கொத்துக்கள் இரும்பு உலக்கைகளாக மாறின. அங்கே தந்தை மகன் என்றோ சகோதரன் என்றோ பாகுபடியின்றி அவர்கள் அனைவரும் ஒருவரையொருவர் எதிர்த்து போரிட்டு அழித்து கொண்டனர். எரியும் தீயில் விடும் விண்மீன் பூச்சிகளைப் போல அவர்கள் மடிந்தனர். சிறிது நேரம் கிருஷ்ணர் தன் கையில் ஆயுதத்தை பிடித்தபடி அசையாமல் நின்றார். ஆனால் தன்னை சுற்றிலும் சாம்பான், சாருதேஷ்ணன், பிரத்யும்னன், அனிருத்தன் மற்றும் பலரின் சடலங்கள் சிதறி கிடப்பதைக் கண்டதும் அவர் மேலும் கோபமடைந்து தன் மக்களை கண்மூடித்தனமாக கொல்லத் தொடங்கினார். அந்த நேரத்தில் பமருவும் தாருகனும் முன்னே வந்து, ஓ இறைவா, ஏறக்குறைய அனைவரும் இறந்துவிட்டனர். பலராமர் எங்கே? அவரை கண்டுபிடியுங்கள், நாங்கள் அவரிடம் செல்கிறோம் என்றனர். அவ்வாறு கூறி அவர்கள் அவரை அவருடைய சகோதரனை தேடி அழைத்துச் சென்றனர். காட்டின் ஒரு தனிமையான பகுதியில் பலராமர் ஒரு மரத்தின் அடிமரத்தில் சாய்ந்தபடி ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார். கிருஷ்ணர் அவரை கண்டதும் தாருகனை அழைத்து, ஓ தாருகா, நீ உடனே அஸ்தினாவாதிக்கு சென்று இப்போது நடந்த செய்தியை அவர்களுக்கு தெரிவி. அர்ஜுனன் உடனடியாக இங்கு வரட்டும் என்றார். இவ்வார்த்தைகளை கூறி அவரை அனுப்பிவிட்டு கிருஷ்ணர் பப்ருவை நோக்கி திருப்பி, பப்ரு, துவாரகைக்கு விரைந்து சென்று அங்குள்ள பெண்களை கொள்ளையர்களும் வழிப்பறியர்களும் நிச்சயம் துன்புறுத்துவார்கள் என்றார். பப்ரு துவாரகையை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒரு வேட்டைக்காரர்கள் குழு விலங்குகளுக்காக வைத்திருந்த புரியில் சிக்கி உயிரிழந்தனர். அதை கண்ட கிருஷ்ணர், ஓ பலராமா, சிறிது நேரம் இங்கேயே காத்திரு, நான் திரும்பி வருகிறேன் என்றார். அவரோ துவாரகைக்கு சென்று தன் தந்தை வாசுதேவரை சந்தித்தார். தந்தையே, அர்ஜுனன் விரைவில் இங்கு வந்துவிடுவான். அதுவரை தயவு செய்து இங்குள்ள நிலைமையை பொறுப்பேற்று கொள்ளுங்கள். பலராமர் எனக்காக காத்திருக்கிறார். நான் இப்போது அங்கு செல்ல வேண்டும். முன்னதாக கௌரவர்களின் அழிவை நாம் கண்டோம். இப்போது யாதவர்களின் அழிவையும் கண்டுவிட்டோம். உயிரற்று வெறுமையால் நிறைந்திருக்கும் இந்த ஊரை என்னால் பார்க்க இயலவில்லை. நான் பலராமருடன் காட்டிற்கு சென்று ஆழ்ந்த தவத்தில் ஈடுபடுவேன் என்று கூறி அவன் தன் தந்தையின் பாதங்களை தொட்டு வணங்கினான். பின்னர் அவன் மிகுந்த வேகத்துடன் புறப்பட்டு சென்றான். அவன் துவாரகையை விட்டு வெளியேறும்போது இறந்த யாதவர்களின் விதவைகளும் அனாதை குழந்தைகளை முறக்க அழுது கொண்டிருப்பதைக் கண்டான். அவன் அவர்களிடம், அர்ஜுனன் வருகிறான், அமைதியாக இருங்கள், அவன் உங்கள் துன்பங்கள் அனைத்தையும் விரட்டி விடுவான் என்று கூறினான். அவன் சில ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு பலராமர் அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்றான். அவர் யோக நிலையில் இருந்தார். அவரது வாயிலிருந்து வெந்நீர் ஆயிரம் தலைப்பாம்பு ஒன்று வெளிவந்து கடலுக்குள் ஊர்ந்து சென்றது. நாகத்தலைவர்களும் வருண தெய்வமும் அவரை வரவேற்க அங்கே இருந்தனர். தன் அண்ணன் பிரிந்து சென்ற பிறகு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்த கிருஷ்ணர் பாழடைந்த காட்டில் அலைந்து திரிந்தார். காந்தாரியின் சாபத்தை மீண்டும் நினைவு கொண்டு அவர் தரையில் அமர்ந்தார். தனக்கான நேரம் வந்துவிட்டதாக அவர் உணர்ந்தார். தன் புலன்கள், பேச்சு மற்றும் மனதை ஒருமுகப்படுத்தி அவர் யோக நிலையில் தலையில் படுத்திருந்தார்.
அவர் அவ்வாறு தரையில் படுத்திருந்தபோது ஜரா முதுமை என்று பொருள்படும் என்ற வேடன் அவரது பாதங்களை விலங்கினுடையது என தவறாக எண்ணி ஒரு அம்பை எய்தான். அது கிருஷ்ணரின் காலில் பட்டது. அந்த வேடன் தன் இரையை நெருங்கிய போது கிருஷ்ணர் ஆழ்ந்த யோக நிலையில் கிடப்பதைக் கண்டு பெரும் கவலையுற்றான். இன்றைக்கு 96வது தலைப்பு நிறைவடைஞ்சிருச்சு மக்களே. இதை தொடர்ந்து நாளைக்கு 97வது தலைப்பு பார்க்கலாம். நம்மளோட சேனலெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே. நாளை சந்திக்கலாம்.